எதிர்த்தரப்பினருக்கு வந்து ஒரு அறிவிப்பு அனுப்பியோம் என்றால், அதிலேயே சிலது முடிஞ்சிரும். அந்த சூழ்நிலைய ஒரு வாய்ப்ப குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீதிமன்றத்திற்குத்தான் வரவேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது, நாம் அதை நீதிமன்றத்திற்கு முன்வைக்கும் பொழுது, அதுக்கு தான் வந்து நம்ம டிராஃப்டிங் ஆஃப் முதல்ல வந்து ப்ளீடிங்ஸ் அப்படின்னு. சிவில்ல இருக்கட்டும் ப்ளீடிங்ஸ் சொன்னோம். அது எல்லாத்துலயும் ப்ளீடிங்ஸ்ன்றது காமன்னு. அதில சிவில் நீதிமன்றத்திலன்னா நம்ம சிபிசி அதில இருக்கிறதும், அதில ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸும், கிரிமினல் சைடு பண்ணா கம்ப்ளைண்ட் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். ஸோ, இதில இருக்கக்கூடிய முறைப்படி நம்ம வந்து அத ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணணும். இதுதான் வந்து. இதில ஒரே ஒரு என்ன பிரச்சனை எதுக்காக சொல்ல வரேன்னா, நாம ஏதாவது தகவல சரியான முறையில சேகரிக்க தவறிட்டோம்னா, சரியான முறையில் நம்ம ப்ளீடிங்ஸ்ல கொண்டு போகலன்னா, கடைசி வரைக்கும் அது நமது அந்த கட்சிக்காரனுக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பொறுத்தளவுக்கு வந்து. ஏன்னா, அதுதான் பேஸ் எங்க போனாலும் நமக்கு அத ஒண்ண மட்டும் நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கறணும். கவனத்துல வைக்கிறது என்ன அப்படின்னா, எல்லாமே நீதிமன்றத்துக்குள்ள வர்றது அனைத்துமே வந்து ஒரு புகார். கிரிமினல் வந்து புகார் வந்துரலோ அல்லது ஒரு பிளையன்ட் வாதுரை எது இருந்துச்சும், அதன் மூலம் தான் நம்ம வந்து நம்ம கட்சிக்காரனோட கோரிக்கையை வந்து ஒரு நீதிமன்றத்து முன்னாடி வைக்கிறோம். இந்த கட்சிக வரையில வந்து அத அதுக்கப்புறம் வரையில உங்களுக்கு என்ன ஒரு டிராஃப்ட்ன்னா பல்வேறு இது இருக்கு. வழக்கு மூலங்கள் ஒண்ணு வரணும். அப்புறம் அதுக்கு பிறகு ஜூரிஸ்டிக்ஷன ஃபிக்ஸ் பண்ணணும். தென் அதுக்கு என்ன பரிகாரம் அவங்களுக்கு வேணும்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும். அப்புறம் அதுக்கு பிறகு அது லிமிட்டேஷனுக்குள்ள வருதா ஒண்ணு பார்க்கணும். தென் அதுவரை என்ன பரிகாரம் பண்ணுறேன்னு அதுக்கான நீதிமன்ற கட்டணம் என்ன? இதுதான் வந்து கன்சைஸா இது 4க்குள்ள தான் வந்துரும். இது இதையெல்லாம் நீங்க சரியா கொண்டு வர்றது வேணாலும் அதெல்லாம் மத்தபடி என்ன அப்படின்னா, சங்கதிகள் அதாவது ஃபேக்ட்ஸ் ஷுட் பி ப்ளீடட் அதுதான் ஃபண்டமெண்டல். இதில வந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறணும். ஃபேக்ட்ஸ் ஷுட் பி ப்ளீடட்ன்னா சங்கதிகள வந்து கட்டாயம் வந்து நம்ம ப்ளீட் பண்ண அது எஸ்பெஷலி நீங்க மத்தது ரிட்டுலயோ, மத்த வேற ஒரு ப்ரொசீஜர்லன்னா சிவில்ல பிராக்டிஸ் பண்ண போறவங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, அது வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ளீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எடுத்த எடுப்புல வந்து நீங்க பிராதுல சொல்ல விட்டு போயிருச்சுன்னா, பின்னாடி வந்து சொல்றதற்கான வாய்ப்பு இருக்காது. ஒரே ஒரு வாய்ப்பு அது அமெண்ட்மென்ட் ஆஃப் பிளையன்ட் அது எல்லா நேரமும் செய்ய முடியாது. எல்லா காலத்திலயும் செய்ய முடியாது. ஸோ அது போக போக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்காக எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, கட்சிக்காரங்களுக்கு வந்து நம்ம பண்ணையில வந்து அவங்களுக்காக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒன்லி வி ஆர் ஆஃபீசர் ஆஃப் த கோர்ட் டூ அசிஸ்ட் த கோர்ட் அண்ட் ஆர் ஒன்லி பிரிட்ஜ் டு தி லிட்டிகன்ட் அண்ட் வந்து கோர்ட். அப்போ வந்து கட்சிக்காரங்களுக்கு அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி கிளையண்ட் அதுதான். ஸோ அதனால கட்சிக்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய அத்தனை சங்கதிகளையும் தெளிவா வாங்கி, நமக்கு ஏற்கனவே பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ளீடிங்ஸ் இருக்க சொன்னா, அதன்படி முறையா வந்து அவங்களுக்கு கொண்டு போய் குடுத்தா அப்படின்னா, அது பண்ணும். அது மாரி 3 வருடங்கள் நீங்க எடுத்த உடனே தயவுசெய்து நெறைய பேர் வந்து என்ன நேரடியா வந்து எந்த வித அதாவது மூத்த வழக்கறிஞர்களிடம் வந்து ஜூனியரா இல்லாம வந்துடுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. நம்ம நாலேட்ஜ் இருக்கலாம், அறிவு எல்லாம் இருக்கலாம், சட்டம் எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நீதிமன்றத்துக்குன்னு சில வந்து முறைகள் உள்ளது, வழிபாடுகள் உள்ளது. ஈவன் அதெல்லாம் பண்ணையில, அது ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் வந்து இளைய வழக்கறிஞராக நாம் பயிற்சி பெறும்போது தான் அதனுடைய பை வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நமக்கு அது தெரியும்.